இப்போ ரீசெண்டாக தக் ரிப்ளை அப்படின்ற விஷயத்தில் பயங்கர பாப்புலராக இருக்கார். அப்படியே ஒற்றை வார்த்தை ஒற்றை வார்த்தையில் தான் அப்படி பதில் சொல்லுவார். அப்படியே அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதிலும். சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு படத்துல வந்து இனிய கருப்பழகிய அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாரு. திடீர்னு நானே பார்த்தேன், இது நம்மளா இல்ல வேற யாருக்கும் போட்டு நடிக்க வச்சிருக்காங்களான்னு அவ்வளோ அழகா எலிய வந்து காமிச்சிருந்தாரு. அதே மாரி இந்த படத்துல கூட எலிய அழகா தான் காமிச்சிருப்பாரு. நட்டி சார் வந்து இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் சாரோடைய படங்கள் வந்து பார்த்துருக்கேன். இதில் அப்படியே எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங். எனக்கு அண்ணா இல்ல. பட் எனக்கு ஒரு அண்ணா ஃபீல் எதுவா இருந்தாலும் ஒரு அண்ணா இருந்தா ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ, அது எல்லாமே அவர் பண்ண ரெடியா இருப்பாரு எனக்கு. என் லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட போய் நிக்கலான்ற அளவுக்கு என் கூட இருந்ததுக்கு தேங்க் யூ அண்ணா. எல்லா துதி கன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷஸ் சார், அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் விஷஸ். அண்ட் இதை தாண்டி இந்த நிறுவனம் இன்னும் பல திரைப்படங்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுக்க போகுதுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது அதாவது இப்போ சாபு சார் சொன்னார் இல்லையா, மீட் பண்ணும்போது அதாவது ஸ்வீட்டு சீடை அது இதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த படத்துடைய ப்ராசஸில் கம்போசிங்லேருந்து இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் ஒரு 60-70 வாட்டி சந்திச்சிருப்போன்னா வரும்போதெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுவார். இன்றைக்கி இந்தாங்க சீடைன்னுவார், இன்றைக்கி இந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸுன்னுவார், இன்றைக்கி இந்தாங்க நட்ஸுன்னுவார். அது வந்து ஒரு அன்பு தொல்லை. அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர். அவர் வந்து எனக்கு என்னென்னா இதை இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, இது ஏதாவது படத்தில் செலவு பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கூட யோசிக்க தோணும். பட் படத்துக்கு தேவையானதையும் ரொம்ப அழகாக எந்தவித கஞ்சத்தனமும் பார்க்காமல் அந்த படத்துக்கு நியாயமாக என்ன செய்யணுமோ அதை ரொம்ப அழகாக செய்து கொடுத்துருக்குறாரு. அதுவும் கேந்திரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு சொல்லணும்னா அது ராஜசேகர் சார் தான். ஒரு இணை பிரியா ஒரு தோழர்கள் அப்படியா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, போக போக முட்டிக்கும் இல்லையா. பட் அப்படி இல்லாமல் படம் முடிஞ்ச பிறகும் அதே நட்புடன் இருப்பது, அதை பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது இந்த படத்தோட முடிகிற நட்பாகவும் அது தெரியல. அது வந்து ரொம்ப ஒரு நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் அப்படியே தொடரப்போகும் ஒரு நட்பாக அது பார்க்கப்படுது. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நட்பை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்தில் சார் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அப்படி இவ்வளோ அந்யோன்யமாக இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் கேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்துடைய கதை ஃபஸ்ட்டு முடிவான பிறகு ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்து கதை சொன்னார். சார் கதையெல்லாம் ஓகே சார், பிடிச்சிருக்கு. பட்டு ஒரு ஒரு காஸ்ட் ஒரு ஹீரோ ஹீரோயின் யார் நீங்கள் முதல்ல லாக் பண்ணால் தான் முதல்ல ப்ராஜெக்டே மூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, பட்டு அது ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் கூட ஒரு நியூ ஃபேஸ் இவங்க தான் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால் வந்து முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் லாக் பண்ணிட்டு வாங்க சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன். அண்டு விமல் சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த தேசிங்க ராஜா திரைப்படத்துடைய பாடல்கள் அது இப்போது ரீசெண்டாகவும் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அது வந்து ட்ரெண்ட் ஆகி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுக்கு நான் ஒரு சில திரைப்படங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் இப்போ ரீசெண்டாக தக் ரிப்ளை அப்படின்ற விஷயத்தில் பயங்கர பாப்புலராக இருக்கார். அப்படியே ஒற்றை வார்த்தையில் தான் அப்படி பதில் சொல்லுவார். அப்படியே அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதிலும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பசங்கள்லாம் வந்து ஜென்சி பசங்கள்லாம் வந்து இவரை அப்படி ரிலேட் பண்ணி இவர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த ஹார்ட்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களுக்கு தெரியாமலே நடக்குது ஒரு பக்கம், நல்ல விஷயம்தான். ஆமாம். ஏன்னா சில பேர் வந்து போலியா நடிக்கவே தெரியாது இல்லையா, எங்கேயுமே போலியா நடிக்க தெரியாது, மனசு இருக்கிறது அப்படியே பேசுவாங்க. அந்த அது சரியான நேரத்தில் சரியான ஒரு நொடியில் வந்து இவங்க ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆள் சரியாக தான் மனசில் தோன்றது தான் பேசுகிறாருன்ற அது வந்து எப்படியாவது வெளிப்பட்டுரும் சார். நீங்கள் இந்த நாள் நடித்தாலும் நடிக்கலனாலும் அது மனசில் இருக்கிறது அது வந்து வெளிப்பட்டுரும். ஸோ அப்படி ஒரு மனிதனாக இருப்பதற்கு அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அதில் ஞானக்கரவேல் அப்படின்றவர் தான் வந்து 4 பாடல்களும் எழுதியிருக்காங்க. அண்ட் சிங்கர்ஸ் சின்மயி ஸ்ரீபதா வந்து இந்த ஆச களவாணிய பாடலை பாடியிருக்காங்க. அப்புறம் இந்த பொங்கல் பாட்டு ஒன்று இருக்குது, அது என்னுடைய குரலில் கொஞ்சம் கேப்புக்கு பிறகு என்னுடைய குரலில் ஒரு பாடல் பதிவு இதில் நடந்தது.
அண்ட் அந்தோணிதாசன் அவர்களும் மதுச்சியம் பாலா அவர்களும் அந்த பாண்டிமுனி பாடலை வந்து பாடியிருக்காங்க. அப்புறம் ஸ்வேதா மோகன் வந்து பாதகத்தி அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை நம்பி என்னுடைய ஆடியோ லேபிள் டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரிக்கு நம்பி கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நட்டி சார் வந்து இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் சாரோடைய படங்கள் வந்து பார்த்துருக்கேன். இதில் அப்படியே எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங். அவருடைய மாடுலேஷன், அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் டு த பாயிண்ட், கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு மில்லிமீட்டர் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்மளுடைய இண்டஸ்ட்ரியோடைய சொத்து நட்டி சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சாபு அவர்களுடைய எடிட் பேட்டர்ன், முக்கியமாக இந்த படம் அந்த ஒரு ஸ்போர்ட், நம்மளுடைய ரூரல் ஸ்போர்ட்டை வந்து பேஸ் பண்ண ஒரு படம். ட்ரிப்பை வந்து எங்கேயும் லூஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்த சாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கொரியோகிராஃபர் தான் இப்போ தான் அவர்கிட்ட பேசினேன் சந்தோஷ் சார்கிட்ட. ஏன்னா அந்த பாண்டிமுனி சாங்கில் விமல் சார் வந்து இவ்வளோ பயங்கரமாக வெறித்தனமாக ஆடி ரொம்ப வருஷம் பிறகு இந்த பாட்டில் தான் பார்த்தேன் நான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக எந்த திரைப்படம் இருந்தாலும் இது லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ ஒரு டைரக்டருடைய விஷன், அந்த ஸ்க்ரீன் பிளே, இந்த கதையோடைய விஷனை வந்து லைட் அண்ட் சவுண்டில் தான் அது இன்னும் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதே அந்த லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ அந்த லைட்டுக்கு சொந்தக்காரரான பிரசன்னா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் த ஃபிலிம் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த படம், ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த ஓவரால் படத்தை பார்க்கறதாகட்டும், த டோன் ஹி ஹஸ் செட் ஃபார் த ஃபிலிம், த டிஐ அந்த கிரேடிங் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் தி ஓவரால் ப்ரெசன்டேஷன், இந்த ஒரு கேன்வாஸையே வந்து அது பெருசாக காட்டுறதுக்கு உங்களுடைய விஷுவல்ஸ் பெரிய ப்ளஸ். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு ஜெகன் சார், மூர்த்தி சார் அண்ட் சக்தி சார், உங்கள் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான போர்ஷன்ஸில் வந்தாலும் ரொம்ப நோட்வர்த்தியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். அதுவும் ஜெகன், அவரை வந்து எனக்கு நிறைய ஆண்டுகளாக தெரியும். அண்ட் ரொம்ப 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 க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அண்ட் அது அவர் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், என்ன மாதிரி வேலை பார்த்தாலும் அதுக்கு 100% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரொம்ப தூய்மையான மனிதர். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய பயணம் தொடரணும், உங்களுடைய திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் சார், நல்லதாக நடக்கணும் சார். அண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சார், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சார். இந்த ஃபிலிமில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் இன்ட்ரல் பிளாக் ஃபைட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் இந்த படத்துடைய லுக் அண்ட் ஃபீல் வந்து எனக்கு காஸ்டியூம் மூலிமா ரொம்ப அழகாக பண்ண டாரதி மேம்க்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த நியூபி, இந்த செட், நம்ம பேர் சனாஷ்கான்னு மாற்றிருக்கீங்களா? சனாஷ்கா, am I pronouncing it right? சனாஷ்கா, ஓகே. சனாஷ்காவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் சாங்கு, ஒரு டோட்டல் ஃபீமேல் சோலோ சாங்ஸ் வந்து படத்தில் கொஞ்சம் கம்மி தான் ஆயிடுச்சு. அதை ஒத்துக்க தான் செய்யணும். ஏன்னா நிறையா ஜென்ரலி மேல் சாவனிஸ்டிக் வேர்ல்டில் இந்த பிளேஸ் ஆஃப் உமன் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும்போது ஒரு டோட்டல் சாங், ஒரு உமன் அவங்களே வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சாங் அப்படின்னு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கொஞ்சம் ஃபீமேல் சோலோ சாங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் ஜென்ரலாகவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா அது வந்து ரைட்டிங்லேருந்து அது வந்தால் தான் அது திரையிலையும் வரும். அப்படி ஒரு சாங் வேணும்னு அந்த டைரக்டர் வந்து கேட்கும் போது தான் அப்படி ஒரு பாட்டும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் எழுதுனா தான் இப்படி ஒரு பாட்டு வேணும்னு வந்து கேட்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்மா. யூ ஹவ் டன் அ ரியலி குட் ஜாப். அண்ட் தீபாம்மா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, நிறைய திரைப்படம் அவங்க பக்கெட் கணக்கில் எழுத நிறைய திரைப்படத்துலாம் உட்காந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சிருக்கேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் அவங்க. அந்த ரியலாக நம்ப வைப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அழகாக, உண்மையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து அவங்க எப்படி கையாண்டு அதை அழகாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க காட்சிகள் மூலயமா, அவங்களோட நடிப்பின் மூலயமா எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்கன்றதுல
ரொம்ப தேர்ந்த நடிகையாக இருக்கீங்கம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் 6ஆம் தேதி வர இருக்குது. அண்ட் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் நம்மளுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு பயங்கர ரொம்ப ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் வணங்குற தெய்வம் எல்லாம் அவருக்கு எல்லா அருளையும் அவருக்கு வந்து கொடுத்து, ஏன்னா சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் டு மை எக்ஸ்பீரியன்ஸ் இறை அன்பு இறை நேசம் இருக்கிற மனிதனுக்கு என்ன மாதிரியான சோதனைகள் வரலாம் சார், அவன் வீழ்த்தப்படவே போகிறதே இல்லை. அவனுக்கு வீழ்வே கிடையாது. சோதனைகள் வரலாம், ஆனால் வீழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு எல்லாம் நல்லதே அமையட்டும். காட் பிளஸ். அண்ட் வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ட் உங்களை இத்தனை வருடங்களாக நிறைய முகங்கள் நம்ம பரிச்சயமாக இருக்கக்கூடிய முகங்களில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிஜமாவே படம் நல்லா இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் கேந்திரன் சார். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். எங்கள் தயாரிப்பாளர் வந்து எல்லாரும் சொன்னாங்க அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவரோட அந்த இறை நம்பிக்கை இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்தை கேட்டும்போது ஸ்க்ரீன் ப்ளே கேட்டு அவர் சொன்னார் என்கிட்ட, அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் ப்ளே, அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட கேட்ட உடனே எப்படி சார் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டேன். அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நம்ம ஒரு தேசத்தில் தான் ஏறும் தெய்வம் எருதும் தெய்வம், இந்த மாதிரி வடமஞ்ச விரட்டை வச்சுட்டு அதை சுற்றி இப்படி ஒரு வெப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், அதனால தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. விருந்தோம்பலுக்கு வந்து ஒருத்தரை பற்றி சொல்லணுன்னா அது ராஜசேகர் சாராக தான் இருக்கும், அவங்க டீமாக இருக்கட்டும். அதில் நம்ம பாலமுருகன் அவர் ஒரு முக்கியமான ரோல் அதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். விமல் சாரோட ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஓம் காளி ஜெய் காளின்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது, அதிலே நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஃபார் சம் ரீசன் என்னால் அது அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கான வாய்ப்பை எனக்கு கேந்திரன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சார் ரொம்ப அருமையாக ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தீங்க சார். அதில் என்னென்னா அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. சொல்லாமல் தெரியல, கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தீங்க சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து ஹீரோயிசமும் தெரியணும், அதே நேரத்தில் அது தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணி ஒன்று பண்ணணும்னு ஒன்று பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் முருகன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். முருகன் சாரை தபங்னு ஒரு ஹிந்தி படம், நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன், அவர் வந்து அதுக்கு அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணார், அப்படி தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்படி இருக்குன்னா, களைச்சி போட்ட சீட்டு கட்டு மாதிரி இருக்கும். என்ன கார்டு வரப்போகுதுன்னே தெரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து பிரசன்னப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அன்றைக்கி லைட்லாம் வேறு ஹெல்ப் பண்ணல அவருக்கு, வெதர் அதில் இருந்த கஷ்டம். அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் ரொம்ப அருமையாக எடிட் பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்கள் கொரியோகிராஃபியும் பிரமாதமாக இருந்தது மாஸ்டர். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வந்து நார்மலாக பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அதுக்கு இமான் சார் கொடுத்த உயிர் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தை மியூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு பெரிய இது இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தன் இசையால் அந்த அர்த்தம் கொடுத்தாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி இமான் சார் படத்தில் ஒரு படம் நடிச்சிட்டேன் சார், நம்ம வீட்டு பிள்ளை நடிச்சிட்டேன் சார். இப்போ இந்த படம் இன்னும் ஒரு படங்கள் நான் கூட பண்ணணும் சார். தேங்க்யூ சார். அண்டு அருமையான ஒரு இசை. அண்ட் கேந்திரன் அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். கதை சொல்லும்போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நான் கேட்டேன் வந்தேன். நீங்கள் சொந்த பண்ணிவிடுவீங்களான்னு கேட்டேன். அதை தான் சொன்னார், நான் சொந்த பண்ணிவிடுவீங்களா அப்படின்னா அப்படி பேசும்போது அது மாதிரி. அப்புறம் எங்கள் ஜெகன் மாமா இந்த படத்தை நான் பண்ணுறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த கதையை கேளுங்க மாமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. அது அப்புறம் எங்கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எங்கள் இயக்குனர் மூர்த்தி அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் தீபா மேம் அண்ட் மாமா சக்தி சரவணன் அண்ட் பாலசரவணன், இவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் இருக்குது இந்த படத்தில், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் தீபா மேம் ஆரம்பிப்பாங்க, யோ மனுஷனா நீயே ஆரம்பிப்பாங்க, பிரமாதமாக இருக்கும் அது. மற்ற கூட நடித்த எல்லோரும் அதோட இல்லாமல் எங்கள் கூட நடித்த லேடி ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லோரும் இங்கே இருக்காங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு மேடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ப்ரெஸ் அதோட பார்க்கட்டும், ஏன்னா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணி. ப்ளீஸ் கம் அப். 4 பேருக்குமே ஒரு நல்ல உற்சாகமான ஒரு கைத்தல் கொடுத்துலாம்னு நினைக்கிறேன். 4 பேருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ நட்டி சார் ஃபார் பிரிங்கிங் them onto the stage. தேங்க்யூ. அவங்க ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் எங்கள் ஹீரோயின் சனாக்ஷா
சாரிங்க தெரியாது, சரியா டக்குன்னு சொல்ல வரல. ஸோ அவங்க ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில். அந்த சாங்கும் சரி, அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த பாடி லாங்குவேஜை மாற்றிட்டு தம்பி ஏத்துறா அப்படின்னாங்க. பிரமாதமாக இருந்ததுங்க அது, ரொம்ப நல்லா இருந்தது அது. அப்புறம் எப்படி சொல்கிறது, எல்லாரையும் சொல்லிட்டு தான் போனேன் நான். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. படத்தை தேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்ல படம். அதாவது யூஸ்வலாக வந்து ஏதாவது சோஷியல் பிரச்சனைகள் சொல்லி படங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த படம் வந்து ஒரு கிராமத்து கதை, கிராமம், அதை சுற்றி இருக்க மக்களுடைய மனநிலை அண்ட் ஆஸ்வெல் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், இதை பற்றிலாம் இந்த படம் சொல்லியிருக்கு. அண்டு அதான் எங்கள் தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி ஏறும் எங்களுக்கு கடவுள் தான், ஏறுதும் எங்களுக்கு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். தயவு செஞ்சு ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். வழக்கம் போல் இந்த படத்துலேயும் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்க அந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சில படங்களில் வந்து நம்ம தயாரிப்பாளர்களை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்து தயாரிப்பாளரையும் நான் சொல்லணும். மாசாணி அம்மனுடைய பெரிய பக்தர். அதுக்கு அத்தனை தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து சாப்பாடு விஷயத்துலையும் சரி, ஒருத்தவங்களை கவனிக்கிற விஷயத்துலையும் சரி, சம்பளம் கொடுக்குற விஷயத்துலையும் சரி, ஐயா சம்பளம் தருவியலா அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம். கேட்காமலே எல்லாம் கொடுத்த அந்த தயாரிப்பாளர். அதனால எல்லாமே எங்களுக்கு அவர் நிறைவாக கொடுத்ததுனால இந்த படம் வந்து அவருக்கு நிறைவாக அமையணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்புறம் வந்து கதாநாயகன் தம்பி விமல் சாரோட இந்த படம் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பாவோட நடிச்சிருக்கேன், அதனால அது இது 2வது படம் நடிக்கிறேன். அப்புறம் வந்து கேமராமேன் தம்பியை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து இனிய கருப்பழகியே அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தார். திடீர்னு நானே பார்த்தேன், இது நம்மளா இல்லை வேறு யாருக்கும் டூப் போட்டு நடிக்க வச்சுருக்காங்களான்னு அவ்வளோ அழகாக இனியை வந்து காமிச்சிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் கூட இனி அழகாக தான் காமிச்சிருப்பார். கரெக்டாக. அதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து நான் பண்ணது. அப்புறம் மூர்த்தி சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் இன்றைக்கி இந்த ஃபீல்டில் சினிமா துறையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் என்னோடக்கு சினிமாவில் குருநாதர் ஐயா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து முதல் வாய்ப்பு வெடிகுண்டு முருகேசன் அப்படின்ற படத்தில் எனக்கு ஒரு பெரிய, அதுவும் முதல் படத்திலே எனக்கு ஒரு பெரிய கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வச்ச எங்கள் காமராஜர் கூப்பிடுறாருயா அவர். அதனால அவங்கள நம்ம வாழ்த்தணும். ஜெகன் அண்ணா, இங்கே எல்லாருமே என்னைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது தான். அண்ணனுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஐயா உங்களை நான் கவனிக்கவே இல்லையா, நான் லேட்டாக வந்ததுனால நான் வேலையில் யார் இருக்காங்கன்னு பார்க்காம விட்டுட்டேன், மன்னிச்சிருக்க ஐயா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் நின்று பேசுகிறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம். சில காரணங்களால் நான் தான் முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கணும். சில காரணங்களால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எல்லாரும் பெரிய மனசு வச்சு மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இன்று இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மை டைரக்டர். அவர் சொன்ன மாதிரி என்ன ஒரு ஸ்டேட்டஸில் தான் பார்த்தாரு. நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அது அவரோட நண்பர் படம். அந்த படத்தில் வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சி இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எத்தனை ஃபோட்டோஸ் காட்டினாலும், எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸை காட்டினாலும் அவர் எனக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் அதே மாதிரி விமல் சாரும் அவரும் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கும் போது எனக்கு இன்னும் பெரிய ஹீரோயின் வேணும்னு எதுவும் கேட்காம புதுசாக வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அவர் சொல்கிற மாதிரி பெரிய ஹீரோஸ் கூடலாம் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும் போது அவர் என்ன ஸ்பாட்டில் கலாச்சிக்கிட்டே இருப்பார். எல்லா சீன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட பண்ணுற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ சார். அண்ட் இமான் சார் நான் சின்ன வயசில் சன் டிவியில் போகும்போது நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸ் எல்லாம், நான் ஸ்கூல் கிளம்பும் போது கேட்ட சாங்ஸில் பார்த்த ஹீரோயின் மாதிரி இப்போ நான் தெரிஞ்சேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆசை கலவாணி சாங் வந்து நான் சின்ன வயசில் பார்த்து சன் டிவியில் பார்த்த ஒரு ஹீரோயின்ஸ் மாதிரி இப்போ நான் இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு தனி சோலோ சாங் கொடுத்ததுக்கு அது சிமை மேம் பாடியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சோலோ சாங் வருது. ஸோ அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு இமான் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார்
எல்லா ஹீரோயின்ஸ்க்கு இது இருக்கும். நம்மள எப்படி காட்டுவாங்க? நம்மளுக்கு என்ன மாரி ட்ரெஸஸ்லாம் குடுப்பாங்க? நல்ல கலர்ஸ்ல குடுப்பாங்களா? அப்டின்ற ஒரு ஆசை இருக்கும். என்ன எந்த இடத்துலயுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம, எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு அவ்ளோ புடிச்சிருந்துச்சு. என்ன அழகா காட்டுன கேமராமேன் சார் ரொம்ப தேங்க் யூ. அண்ட் டோர்த்தி நானும் டோர்த்தியும் கொஞ்சம் நெறைய பேசிப்போம். ஐயோ! எனக்கு காஸ்டியூம்ஸ் இப்படி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, அப்படி இப்படி இருக்குன்னா, மேம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க. தேங்க் யூ டோர்த்தி. அண்ட் எடிட்டர் சார் நான் இப்ப தான் காலைல தான் படம் பார்த்துட்டு வந்தேன். லைக் வேற லெவல்ல இருந்துச்சு உங்க எடிட்லாம். மாடோட பில்டப்லாம் அது பார்த்தோனே கத்தணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. தேங்க் யூ சார். ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜெகன் சார் கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த படத்துல ஜெகன் சார் இருக்காருன்னு. நட்டி சார் கூட தான் ஜெகன் சார் வருவாரு. நட்டி சாருக்கு எனக்கு பெருசா காம்பினேஷன் இல்ல. ஸோ நாங்க மீட் பண்ணல. ஜெகன் சார் கூட இன்னொரு படம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சார். அண்ட் நட்டி சார நான் மீட் பண்ணவே இல்ல இந்த படம் ஃபுல்லா. அது எனக்கு ரொம்ப கவலையாவே இருந்துச்சு. எனக்கு பண்ணணும். அவருக்கு ஷூட் இருக்கும்போது எனக்கு இல்ல, எனக்கு இருக்கும்போது அவருக்கு இல்லாத மாரி இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு தான் ஃபைனலி மீட் பண்ணோம். உங்கள மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டர் எங்களுக்கு ஒரு இன்டர்வல் போர்ஷன்ல ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கும். ஃபைட் சீக்வென்ஸ்ல ஹீரோயின்ஸ் கொஞ்சம் கம்மியா தானே யூஸ் பண்ணுவாங்க. பட் சார் என்ன ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல. தேங்க் யூ சார். அண்ட் டைரக்டர் சொன்ன மாரி நான் ஒரு ஃபோட்டோல பார்த்த இன்னொரு ரீசனும் எங்களோட ஆர்ட் டைரக்டரும் அதே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் வந்த இன்னொரு ரீசனும் ஆர்ட் டைரக்டரும் தான். அவரும் அந்த பொண்ணு நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை எங்க டைரக்டருக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னாரு என்ன எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க் யூ சார். தீபாக்கு கூட இது நான் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்றேன். தீபாக்கு கூட இருந்தாலே செம்ம ஜாலியா இருக்கும். அவங்க பேசுறதே ரொம்ப அழகா இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற போல இருக்கும். தேங்க் யூக்கா. அண்ட் பாண்டிமுனி சாங் கொரியோ பண்ண மாஸ்டர் அந்த ஷூட் இருக்கும்போது நான் இல்ல. நான் இப்ப பார்க்கும்போது பாண்டிமுனி சாங் அவ்ளோ அழகா இருக்கும். ரொம்ப அழகா கொரியோ பண்ணியிருந்தீங்க சார். தேங்க் யூ. அண்ட் அண்ட் ஃபைனலி எங்க ப்ரொடியூசர் சார் இந்த படத்த தாண்டி எனக்கு வந்து எனக்கு அண்ணா இல்ல. பட் எனக்கு ஒரு அண்ணா ஃபீல் எதுவா இருந்தாலும் ஒரு அண்ணா இருந்தா ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ, அது எல்லாமே அவர் பண்ண ரெடியா இருப்பாரு எனக்கு. என் லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட போய் நிக்கலான்ற அளவுக்கு என் கூட இருந்ததுக்கு தேங்க் யூ அண்ணா. அண்ட் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் கேமரா அசிஸ்டன்ட் டீம் ரொம்ப தேங்க் யூ. அண்ட் தேங்க் யூ.